அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணாருன்னா, அம்பு எடுத்து எல்லா டைரக்ஷனையும் விட்டு வச்சாரு. அதனால இப்ப அவருக்கு அம்பு வருதுன்னா, எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு அவருக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதனால இன்னொன்னு அந்த விஷயத்த பொறுத்தவரை அந்த வீடு வாங்குன விஷயத்த அந்த இடம் வாங்குன விஷயத்துல பொறுத்தவரை, எனக்கு ஒரு பத்திரிகையாளரா எதுவும் அவர் மேல வந்து சந்தேகம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் இதுவரையிலும் சட்டமன்ற உறுப்பினராவோ, இல்ல வந்து அமைச்சராவோ, இல்ல பொது வாழ்க்கையிலயோ இல்ல. கட்சியில இருக்கிறாரு. அமைச்சரா இருந்துட்டு அந்த மாரி எதனா இந்த மாரி சொத்து குவிப்பு இருக்கு அப்டின்னா, அதை பத்தி நான் விமர்சனம் பண்ணலாம். அது வந்து ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவா ஆவாத வரையிலும், அவரு அவரு அவர் தனிப்பட்ட உழைப்புல வாங்குறாரா, இல்ல ஒரு சேமிப்புல வாங்குறாரா, இல்ல கடன்ல வாங்குறாரா, அது அவரு. அதனால மக்களுக்கு வந்து எவ்வளோ பேரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இடங்கள் பெருசு பெருசா. அமைச்சர் பினாமிங்க பண்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்றாங்க. நம்மனா எல்லாத்தையுமே போய் இப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது, அது வந்து ஒரு நான் ஃபேக்டர். இன்னொன்னு அது பிரச்சனையாச்சு, அதற்கு அவரே பதில் சொல்ட்டாரு. அது உள்ள எதுவும் பெரிய வில்லங்க இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இல்ல இப்ப தமிழிசை தோல்வியை சந்திச்ச போது அவங்களுக்கு கவர்னர் பதவி குடுத்தாங்க. ம். எல் முருகன் தோல்வியை சந்திச்ச போது அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி குடுத்தாங்க. இப்ப அண்ணாமலைக்கு அப்படி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் குடுக்கலையே? இல்ல ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அண்ணாமலை வந்து தமிழக அரசியலருந்து அப்புறப்படுத்தணுன்ற அந்த முடிவுக்கு நீங்க போயிட்டீங்க. ஏங்க கவர்னர் பதவின்றது சரி ரொம்ப நாளா இருக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. அதனால ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இப்ப தமிழகத்துல இருந்து இல்ல எல் ஆளுமையானவர்கள் முருகனுக்கு கிடைச்சதுல்ல இணையமைச்சர் எல்முருகன் பதவி. வயது குறைவுங்க. அதனால சரி இன்னொரு சான்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தோத்தாலும் பரவாயில்ல அமைச்சர் குடுத்தாங்க. அந்த மாரி எதனா அமைச்சர் ராஜ்யசபா குடுத்தாங்கன்னா ரைட்டு. இல்ல அது குடுக்கலையே. இன்னொருத்தர் என்கிட்ட சமீபத்தில சொன்னாரு. இது மாரி தான். அவரு அமைச்சர் கேட்டாங்கங்க. மத்திய அவரு தான் அரசாங்கம்லேருந்து. வேணான்ட்டாரு. அவர் தான் வேணான்ட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நானு அப்படியே இருந்தேன். "என்னங்க நான் சொன்னது நம்பலையா நீங்க?" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல. நான் அப்படிலாம் இல்ல. நான் உங்கள கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமா விவாதங்கள்ல அந்த மாரி பார்த்தேன் நானு. நீங்க இப்படி உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வரும்போது எனக்கு ஒண்ணும் புரியல. சரி நீங்க சொல்ட்டா மேபி உண்மையா இருக்கும். நான் அப்படியே நம்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நேரம் மிச்சம். இந்த மாதிரி நெறைய பேர் அவர் வந்து கிட்டத்தட்ட மூல செலவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏங்க ஒரு மனசார வந்து 45 நிமிஷம் கிடைக்குது. ரைட்டா? ஒரு முன்னாள் மாநில தலைவர். ரைட்டா? உட்கார்ந்து மேடையில, நீ வச்சு திமுகவ கிழி கிழின்னு கிழிச்சிருந்த அந்த மேடையில, செந்தில் பாலாஜினா யாரு? பொன்முடி என்ன பண்ணாரு? ஈவாவேலு என்ன பண்ணிட்டு இருக்காரு? மா. சுப்பிரமணியன் அவர் துறையில என்ன தப்பு நடக்குது? சேகர் பாபு என்ன அதெல்லாம் பண்றாரு? டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டாரு. கவர்னர போய் ஆ சந்திச்சாரு. இவ்ளோ பெரிய அதெல்லாம் பெட்டி பழசு குடுத்தாரு. ஹிஸ்டரி. அதெல்லாம் பெட்டி எப்போ பெரிய பழசு பெட்டில. ஹிஸ்டரி. அதாவது இவரு மாநில தலைவரா இருக்கும்போது பண்ணது. இப்ப என்ன வாயில என்ன அல்சரா? ஏன் இப்ப வரலையே டிஎம்கே பத்தி? இவரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்காரு.